கர்த்தாவே எங்கள் மேல் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும். அப்படி என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் பிரகாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகும். உண்மைதான், அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே என்மேல் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும். உங்களுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். அவையெல்லாம் உங்களுக்கு பெருகும். பாருங்கள், நீங்கள் எத்தனையோ வார்த்தைகளை தினமும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் எளிதான வார்த்தை தான். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் என்பது ஒரு மிகவும் எளிதான வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். அநேக புறஜாதிகள் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்வடைவதில்லை. நீங்கள் உங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்து, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை நோக்கி நீங்கள் சொல்வதற்கு ஏன் கூச்சப்படுகிறீர்கள்? ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள்? எத்தனையோ வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம், கர்த்தாவே எங்கள் மேல் உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது பாருங்கள், உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்கள் எல்லாம் அதிகமாகும். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருப்பார்களவா? இவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, யாரும் முடியாது என்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அல்லவா? அப்பொழுது தாவீது இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் என்ன சொன்னான் என்றால், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொன்னான். அப்பொழுது இவனை குறித்து குறை பேசியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அவர் வாழ்க்கையிலே கொடுத்தார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா? உங்களுக்காக அவர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டியது மிகவும் எளிதான ஒன்றுதான். கர்த்தாவே எங்கள் மேல் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்ல வேண்டியது மட்டும்தான். ஆமென்.